பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, அதிகாலையில் 5 நிமிட ஜெபம் உன் வாழ்நாள் ஆசீர்வாதம். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, அதுவும் குறிப்பாக ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அந்த இடம் ஒரு ஒரு பஞ்சம் நிறைஞ்சதா, ஒரு வேதனை நிறைஞ்சதா, ஒரு மனக்கவலை நிரம்பினதா இருக்கும். இப்படி நம்ம வாழ்நாட்களில் இருந்து அப்படின்னா அங்கே ஒரு சந்தோஷங்கிறதே இல்லாமல் போயிடும். சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா வேற, நம்ம அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா அந்த நாட்கள் ஒரு கவலை நிறைந்த நாட்களாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சின்ன எந்த ஒரு காரியங்களுக்காக இருந்தாலும் கையில் பணம் இல்லைன்னா மதிப்பு இல்லை. உண்மை தானே? அதாவது ஓடி ஓடி உழைச்சாலும் சில டைம் நம்ம கையில் காசு தங்குறதில்ல. இது எதனால் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்கிற செயல் என்ன தெரியுமா? ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனால் என் கையில் காசே நிற்க மாட்டேங்குது. அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்க மாதம் நான் கையை நீட்டி ஃபஸ்ட்டு வீக்கில் எனக்கு சம்பளம் கிடைச்சாலும் அந்த மாதம் லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா கையில் காசே இல்லை, கஷ்டப்படுறேன், ஒரு ஆசீர்வாதம் நிலையாக என் கையில் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் புலம்புவதுண்டு. அப்படி நம்ம கையில் ஆசீர்வாதம் கிடைக்கிற, நம்ம ஓடி ஓடி உழைக்கிறதுக்குள்ள அந்த வருமானங்கள் கையில் தங்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம செய்கிற அந்த தொழிலுக்கான ஆசீர்வாதங்கள் நம்ம கையில் அப்படியே நிலச்சி நிற்கும். முதல்ல நம்ம உழைக்கிறோம், அதுக்குள்ளே காசு நம்ம கையில் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏதோ சம்பாதிக்கிறேன், ஏதோ செலவழிக்கிறேன் அப்படி இல்லாமல் என்னென்ன காரியங்களுக்கு செலவு பண்ணணும், என்னென்ன காரியத்தில் நம்ம இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் அது பெருசாக மாறும் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் நமக்குள்ளே வேணும். இப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது, செலவு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிலைச்சி நிற்கும். அந்த ஆசீர்வாதம் இருக்கும்போது மனசில் ஒரு சந்தோஷமும் பிறக்கும். உண்மையாக இல்லையா? நிறைய குடும்பங்களில் பாருங்கள், காசு பற்றாக்குறையினால சமாதானம் இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, பணம் பற்றாக்குறை, கடன் நிமித்தமாக சூசைடு அட்டன் பண்ணக்கூடிய நிலைமை பெருகிட்டு தான் இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை எப்படி செலவு பண்ணுறோம் இதில் ஒரு திட்டமிடுதல் நமக்குள்ளே இருக்கும்போது வீணான கடன் நம்மளை அணுகவே அணுகாது. ஆண்டவருக்கு கடனாக இருக்கிறது பிரியமில்லாத ஒரு செயல். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அந்த நாள் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதம் நிறைஞ்ச நாளாக மாற்றுறது நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் கையில் காசு நிற்கலை அப்படின்னா சில தரித்திரத்தின் ஆவிகள் நம்ம வாழ்க்கையில் புகுந்து தரித்திரத்தை உண்டாக்கி அதில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்பத்துக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கி அதில் ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டாக்குறது என்னது? பிசாசு. அப்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம திட்டமிட்டு செயல்படக்கூடிய அந்த விதி நமக்கு தெரியணும். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் காண செய்த ஆண்டவருக்கு அதிகாலை வேளையில் எழும்பி நன்றி செலுத்துகிறவர்களாக மாற வேண்டும். நம்ம ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுறாரு.
அதிகாலையில் எழும்பி இந்த 5 நிமிடம் ஜெபம் செய்யும்போது என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உதவி பண்ணினாரோ அதை நினைவு கூர்ந்து அதற்காக நீங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்க கற்றுக்கணும், ஜெபிக்க வேண்டும். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடுகிறவர்களாக நம்ம மாறணும். ஆண்டவரை தேடி தேடி அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதிசயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு பைபிள் வசனம். நம்ம அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது கண்டிப்பாக ஆண்டவரை கண்டடைய முடியும். கூடவே நம்ம வாழ்க்கை இந்த 5 நிமிடங்கள் ஜெபம் நம்ம பண்ணினா போதும், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். கண்டிப்பாக ஆண்டவர் அதுக்கு சங்கீதம் 63 அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, வறண்டு போனதும் தண்ணீரே இல்லாமல் இருக்கிற நிலத்தில் இருக்கிற என் ஆத்மா உங்கள் மேலே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே தாகமாக இருக்குது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். அதாவது ஆண்டவர் மீது உள்ள பற்றுதல். நம்ம அதிகாலையில் ஜெபிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவர் மீது ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண முடியும். அதிகாலை வேளையில் கண்டிப்பாக ஆண்டவர் என் வாழ்க்கையில் வேணும், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதரை விட எனக்கு ஆண்டவர் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது அன்பு காணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த 5 நிமிட ஜெபங்கள் போதும். அந்த 5 நிமிட ஜெபம் முதல்ல நன்றி செலுத்த மறக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு. பாவம் இல்லாமல் இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம தொழுது கொள்ள முடியும். அதனால் நம்ம இந்த ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் பாவ மன்னிக்க அறிக்கையில் மறக்கவே கூடாது. 2வது, அவர் செய்த நல்ல நல்ல காரியங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்ம நன்றி சொல்லும்போது ஆண்டவர் அந்த நன்றிகளில் பிரியப்படுறாரு. ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைங்க ஆண்டவர் செய்த அற்புதங்களை நன்றி கலந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு பிரியம். இப்போ நம்ம வாழ்க்கையில் வறண்டு போயிருக்கிற அந்த காரியங்கள், துவண்டு போயிருக்கிற காரியங்கள் செழிப்பானதாக ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க தானே? அப்போ இந்த ஜெபத்தை பண்ணலாம். நீங்கள் காலையில் எழும்பின உடனே ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் தாழ்மையானத ஜெபமாக இருக்கணும். நாங்கிற ஒரு அகங்காரம் அங்கே இருக்கவே கூடாது. இப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பண்ணுகிற அந்த நிமிட ஜெபம் ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஜெபமாக மாறும். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. இம்மட்டும் காத்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இனியும் ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதத்தையும் நீ செய்ய போவதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.